அஸ்ஸலாமு அலைக்கும். 2 நாளைக்கு முன்னாடி முழு பலாப்பழம் உரிச்சிருந்தேன். அதில் உள்ள பலாக்கொட்டை எடுத்து வச்சுருந்தேன். அதில் குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை அன்றைக்கி காலையிலே பலாக்கொட்டை வச்சுட்டேன். இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்சுக்கு சப்பாத்தி பண்ணிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ராஜ்மாவும் சிகப்பு கொண்டக்கல்லையும் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சு எடுத்துட்டேன். கொஞ்சத்தில் சேலட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு காலையில் நல்லாயிருக்கும் அப்படின்னு. மீதி கறி மசாலா குழம்பு மாதிரி ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் கொண்டு போகிறதுக்காக. இது இப்போ காலையில் சாப்பிட்டு போயிடுவாங்க. நான் சேலடும் அது கூட பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் எடுத்து வச்சுட்டேன். பலாக்கொட்டை வேகிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது விறகடுப்பில் எங்கள் கண்ணை பலாக்கொட்டை சுட்டு தருவாங்க. அது இன்னும் நல்லாவே வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த 90 கிட்ஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூல் வாசலில் பாட்டி இந்த பலாக்கொட்டையெல்லாம் வேக வச்சு 3 கூறு 5 பைசா 10 பைசா அப்படின்னு விற்றுட்ருப்பாங்க. ஆனால் 5 பைசாவுக்கு சாக்லேட் வாங்கினோம் அப்படின்னா 1 தான் கிடைக்கும். அதே பலாக்கொட்டை வாங்கினா 3 பலாக்கொட்டை தருவாங்களா, அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்துடுவேன். மதிய சமையலே ரெடி பண்ணிட்டேன். வேக வச்சுருந்த பலாக்கொட்டை, முட்டை முருங்கைக்காய் போட்டு கறி குழம்பு மாதிரி வச்சுட்டு கூடவே அவரைக்காய் பொரிச்சிட்டேன்.